ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். 2025 ஆண்டு நவம்பர் மாதம் யாருமே எதிர்பாராத டிட்வா புயலினால் நாடு பேரிடரை சந்தித்தது. வடக்கு ரயில் மார்க்கமும் அதற்கு விதிவிலக்கல்ல. வடக்கு ரயில் மார்க்கத்தின் 14 இடங்கள் அதிகளவில் சேதமடைந்தமையினால் ரயில் சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தன. பேரிடரின் பின்னர் எம்மால் மீண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையை கட்டியெழுப்பும் வகையில் வடக்கு ரயில் மார்க்கத்தின் புனரமைப்பு பணிகளும் ஆரம்பமாகின. தற்காலிகமாக இடம்பெற்ற புனரமைப்புகளை அடுத்து ஜனவரி மாதம் 19ஆம் தேதி வரை யாழ் நோக்கிய ரயில் சேவை குறைந்த வேகத்தில் இடம்பெற்றது. பின்னர் மீண்டும் ரயில் சேவைகள் இடைநிறுத்தப்பட்டு துரித கதியில் புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தன. இந்திய அரசாங்கத்தின் $5 மில்லியன் நிதி பங்களிப்பில் இந்த பணிகள் இடம்பெற்றன. இந்நிலையில் புனரமைப்பு பணிகள் முழுமை பெற்று கல்கிசைக்கும் காங்கேசன்துறைக்கும் இடையிலான ரயில் சேவை இன்று அதிகாலை 5:15க்கு மீண்டும் ஆரம்பமானதுடன் முதலாவது ரயிலில் நாமும் பயணித்தோம். கல்கிசையிலிருந்து காங்கேசன்துறை வரையிலான இந்த ரயில் பயணம் இலங்கையினுடைய நீண்ட நெடிய ரயில் பயணங்களில் ஒன்றாக பிரசித்தி பெற்று காணப்படுவதோடு வடக்கையும் தெற்கையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாகவும் இது கருதப்படுகின்றது. பல சிறப்பு அம்சங்கள் வாய்ந்த வரலாற்று பிணைப்புகளையும் கொண்டதாக இந்த ரயில் பயணம் அமையப்பெறுகின்றது. குறிப்பாக சுமார் 6-7 மணித்தியாலங்கள் நீளும் இந்த பயணத்தில் இலங்கையினுடைய முக்கிய பல நகரங்களை கடந்து வடக்கின் முனையமான காங்கேசன்துறையை இந்த ரயில் சென்றடைகின்றது. வனஜீவராசிகள் திணைக்களத்தால் பராமரிக்கப்படும் காசிக்கோட்டையில் உள்ள இலங்கையின் முதலாவது யானைகள் மாறும் சுரங்கத்துக்கு மேலாகவும் இன்று ரயில் பயணித்தமை மற்றுமொரு சிறப்பம்சமாகும். குளிரூட்டப்பட்ட அதிநவீன வசதிகளுடன் கூடிய நகர்சேர் கடுகதி ரயில் பயணம் தொடர்பில் பயணிகளும் தமது கருத்துக்களை எம்முடன் பகிர்ந்து கொண்டனர். இன்றைக்கு ஆரம்பிக்கிற இந்த ரயில் பயணம் மிகவும் வசதியாக இருக்கிறது. கனடாவிலிருந்து நாங்கள் வருகிறது ஈஸியாக இருக்கும். இங்கே கட்டுநாயக்காவிலிருந்து யாழ்ப்பாணம் போகிறது தான் ஒரு நீண்ட நேர பயணமாக இருந்தது. இந்த ரயில் பயணம் மிகவும் பாதுகாப்பானதாகவும் மிகவும் வசதியானதாகவும் இது நல்ல சேவை ஒன்று. இதுவரையும் இப்போ ஜனவரி 9 இதுவரையும் ஓடாது யாழ்ப்பாண மக்களுக்கு பெரிய ஒரு இழப்புன்னு தான் நினைக்கிறேன். எனவே இதை இனிமேல் நிப்பாட்டாமல் தொடர்வதற்கான வழிவகைகளை அரசாங்களுக்கு செய்து தரணும்னு எதிர்பார்க்குறோம். எல்லாம் நல்லா இருக்குது. பட் அதாண்டா இரவில் 9 மதியாலம் அது பிரயாணம். இது 6 மதியத்தில் முடியுது. எங்களுக்கு இஷ்டம் இல்லை, நல்லா தான் இருக்குது. கொழும்பு தெய்வலையில் ஏறி 5:15க்கு எடுத்து ஜப்பானில் இப்போ 12:03 வந்து இறங்கிட்டேன். நல்லா ஈஸியாக இருக்குது, க்ளீனாக இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. லேஸாக 12க்கெல்லாம் வந்து இறங்கிட்டேன். 12:05 சித்திரை புத்தாண்டு மலரவிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டமை பயணிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. குறிப்பாக சுற்றுலா பயணிகளாக இருக்கலாம், அதே நேரத்தில் சித்திரை புத்தாண்டிற்காக உறவினர்களுடைய வீடுகளுக்கு செல்பவர்களுக்கும் இந்த சேவை மிகவும் இன்றியமையாதது ஒரு சேவையாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம். டிட்வா புயலுக்கு பின்னர் ஏற்பட்ட சேதங்களினால் இந்த ரயில் மார்க்கத்திலுடனான போக்குவரத்து மீண்டும் ஆரம்பிப்பதற்கு நீண்ட நெடிய காலம் எடுக்கும் என்ற ஒரு சந்தேகம் மக்களிடையே நிலவி வந்தது. இருந்த போதிலும் இந்த அரசாங்கமும் அதே போன்று புகையிரத திணைக்களமும் இணைந்து இந்த சேவையை மிகவும் குறுகிய காலத்துக்குள்ளேயே செய்து முடித்து மக்களுக்கான அந்த சேவையை பெற்றுக் கொடுப்பதற்கு முன்வந்திருக்கின்றார்கள். இதனிடையே பகல் 1:50க்கு காங்கேசன்துறையிலிருந்து கல்கிசையை நோக்கிய குளிரூட்டப்பட்ட நகர்சேர் கடுகதி ரயில் ஒன்றும் நாளாந்தம் சேவையில் ஈடுபடுகிறது. இந்த சேவைக்கு இணையாக யாழ்தேவி உத்தரதேவி ரயில்களும் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.